عليكم ورحمة الله وبركاته. عليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأتباعه جند الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا وبعث بهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم: بعثت من خير قرون بني آدم قرنا فقرنا حتى كنت من القرن الذي كنت فيه. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஹஜ்ரத் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து அவர்களுடைய ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வரை புனிதமிக்க முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய பாரம்பரியத்திலேயே அவர்களுடைய தலை சமீபத்தில் திருச்சியில் சில தப்லீக் உலமாக்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அதில் பல விஷயத்தை பேசும்போது ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் அவங்களுடைய தாயாரை தியாரத்தை செய்ய போகும்போது அவங்க பாவ மன்னிப்புக்காக நீங்கள் துவா கேட்கக்கூடாது நல்லா சொல்லிட்டான். அதனால் அவங்களுடைய தாயாரெல்லாம் முஸ்லீம் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காங்க. நபியை கேட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயை சந்திக்க, தாயோடைய கபரை போய் ஜியாரத் பண்ண கேட்டிருக்கார். ஏன் தாய் நபியை ஏற்றுக்கொள்ளலை? வஃபாத் ஆயிட்டா. முதல்ல நபியாகிறதுக்கு முன்பதாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்ட கிடைப்புக்கு முன்பதாகவே சிறு பிராயத்திலே அவர் தாயும் இறந்து விட்டார்கள், தந்தையும் இறந்து விட்டார்கள். அந்த பாசத்தில் நபி கேட்கிறார்கள், கபரில் அழுகிறார்கள். அதை பார்த்து சஹாபாக்கள் அழுகிறார்கள். நபி கேட்கிறாரு, ரப்பி இஸ்தாதான் து ரப்பி, என்னோட ரப்பிடத்தில் அனுமதி கேட்டேன். ஆனால் பலம் அஸ்தாக்ஃபிரலஹா, அந்த தாய்க்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி பலம் யோதனில் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. இது எப்படி இருக்குதுன்னா, ஏற்கனவே தப்லீக் ஜமாத்துக்காரங்க தியாரத்து கூடாது, மௌலூது கூடாது, உருசு கூடாது, வசீலா கூடாது, வழிமார்களுக்கு உதவி தேடக்கூடாது, இப்படிலாம் பேசுவாங்க. கடைசியில் அப்படி பேசி இப்படி பேசி ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கிடைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்கள் காபிர்கள் சொல்ல வந்துட்டாங்க. கேட்டீங்களா? நவுது பில்லாஹ், அல்லாஹ் காப்பானாக. அப்போ இதுக்கு உண்மையான விளக்கம் என்ன, அதை நாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதற்கு தன்னடி வள்ளல், வாழ்வழித்த வள்ளல், தியாக செம்மல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்த பிறகு அவர்களும் அவர்களுடைய அருமை திருமகனார், அன்பு பெருமகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் காபாவின் முன்னிலையில் இருந்து அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் சூரத்துல் பக்ராவில் சொல்கிறான், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன் லக்க முந்துபியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். இறைவா, எங்கள் ரெண்டு நபர்களையும் எப்போதும் இரு உலகத்திலும் முஸ்லிம்களாக ஆக்கிவி. எங்களுடைய சந்தானங்களிலிருந்து ஒரு கூட்டம் எப்போதுமே என்ன செய்யணும், கியாம நாள் வரை முஸ்லிம்களாகவே இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் துவா செய்துட்டு அடுத்த ஆயத்தில் அவங்க மேலும் என்ன துவா செய்தாங்க அல்லாஹ் சொல்றான், ரப்பனா பாசுபிஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ், அந்த முஸ்லிம்களுடைய கூட்டத்திலேயே இறுதி நபி ரசூலை நீ அனுப்பணும். அல்லாஹ் தஆலா இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய துவாவை தான் ஏற்றுக்கொள்றாங்க. நபிமார்களுடைய துவாவெல்லாம் கபூல். அப்போ இந்த துவாவின் அடிப்படையில் என்ன தெரிகிறது, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான அந்த பாரம்பரியம் முஸ்லிம்களுடைய பரம்பரையிலேயே வந்திருக்கிறது. அவங்க வாப்பா, அவங்க உம்மா, அவங்களுடைய பெற்றோர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அஜிதாதுகள், ஜத்தாத்துகள், பாட்டனார்கள், பாட்டிகள், பூட்டிகள், இப்படி எல்லாம். இது ஒரு ஆயத்து. சரி, இது விஷயமாக ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள், ஆதம் நபி வர அவங்க எந்த பரம்பரையில வந்தான்னு இது ஒரு ஆயத்து. மேலும் அல்லாஹ் என்ன சொல்றான், ஒத்த கல்லுபுக்கு நபிய நாயகமே, உங்களை நான் எனக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களையே புரட்டி புரட்டி கொண்டு வந்தேன் இதுவரை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து
அல்லாஹ்வுக்கு சஜதா செய்து வழிபடுகின்ற மோமீன்கள் முஸ்லிம்களுடைய பாரம்பரியத்திலேயே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய மூதாதையர்களுடைய முதுகந்தண்டில அல்லாஹ் தஆலா புரட்டி வருகிறான். இது குர்ஆனுடைய 2வது ஆயத். ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அம்மாலாம் முஸ்லிம்ங்கிறதுக்கு இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற 2வது ஆயத். 3வது ஆயத் என்னன்னா அல்லாஹ் சொல்றான், குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நபியே நாயகமே, என்னிடத்தில் நீங்கள் அடிக்கடி துஆ செய்யுங்கள், அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வாகிய நான் ரஹ்மத்து செய்யணும், அருள் செய்யணும் அப்படின்னு துஆ செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்து நமக்கு வந்துச்சா ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சா? ரசூலுல்லாஹ்க்கு தானே வந்தது. குர் ரப்பிர்ஹம்ஹுமா, நபியே நாயகமே உங்களுடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்யுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி துஆ செய்திருக்காங்க. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள் என அல்லாஹ்வே துஆ செய்ய சொல்கிறான். இது குர்ஆன்ல 3 ஆயத்து இருக்கு. சரி, இப்ப ஹதீஸ்ல என்ன இருக்குது? புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது, மிஷ்காத் ஷரீஃப்ல அதே ஹதீஸ் ஃபதாயிலுன் நபிங்கிற பாடத்துல வருது. புஇஸ்து மின் கைரி குரூனி பனி ஆதம் கர்னன் ஃபகர்னன் ஹத்தா குன்து மினல் கர்னில் லதி குன்து மின்ஹு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மக்கள்ல இருந்து தலைமுறையாக ஒவ்வொரு தலைமுறையாக நான் வந்து சேர்கின்றவரை, துன்யாவில் பிறக்கின்றவரை அல்லாஹ் தஆலா அந்த சிறந்த உயர்ந்த கூட்டத்துல தான் என்னுடைய பரம்பரையை ஆக்கியிருக்கிறான் அப்படின்ற சொல்றான். தெளிவா இருக்கு புகாரில. நான் இந்த துன்யாவில் வருகின்றவரை அல்லாஹ் தஆலா மிக ஹைரான குரூன், சிறந்த பாரம்பரியத்துல கொண்டு வந்திருக்கிறான். சிறந்த பாரம்பரியம் இருங்க, முஸ்லீம் மோமினா இருந்தா தானே சிறந்தவர்கள். அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது, ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிறது. மேல 3 ஆயத்தை சொன்னேன், இப்போ ஒரு ஹதீஸ் சொன்னேன். சரி, அடுத்து நம்முடைய அறிவு என்ன சொல்லி காட்டுது? நம்ம கடையில போய் தங்கம் வாங்குறோம், தங்கம் வைரம் பிளாட்டினம் இதெல்லாம் வாங்கும்போது என்ன செய்வாங்க, நம்மள்கிட்ட தரும்போது சும்மா அள்ளி ஒரு பேப்பர்ல மடிச்சு, தினத்தந்தி பேப்பர் தினமலர் பேப்பர்ல மடிச்சு தர மாட்டான். என்ன செய்வாங்கன்னா ஒரு உயர்தரமான பாக்ஸில், ஏன்னா இந்த தங்கம் பிளாட்டினம் வைரம் இதெல்லாம் விலை மதிப்புடையது. அப்ப விலை மதிப்புடைய அந்த பொருளை விலை மதிப்புடைய பாக்ஸில் போட்டு தான் மரியாதையாக தர்றாங்க. சும்மா குப்பை மாதிரி ஒரு பேப்பர்ல மடிச்சு தரல. இந்த உலகத்திலேயே ஆக விலை மதிப்புடையது, ஆக புனிதமானது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பாரம்பரியத்தை, அவங்களுடைய அந்த புனித பரம்பரையை எப்படி காபிர்களுடைய உடம்புல கொண்டு வைப்பான் அல்லாஹ் தஆலா? இப்போ இந்த ஒன்றும் தெரியாத உலமாக்கல் சபை, அந்த உலமாக்கல் சபை சொல்லுது, அது உலமாக்கல் சபையா உப்புமா சபையான்னு தெரியல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா, இன்னும் சிலர் சொல்றது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா வாப்பா எல்லாம் காபிரா இருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா வாப்பா காபிரா இருந்தாங்கன்னு சொன்னா நவுதுபில்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தணும். காபிர்னா என்ன? முஷ்ரிக். இன்னமன் முஷ்ரிக்குன் நஜஸுன், முஸ்லிம்கள் காபிர்கள் எல்லாம் நஜீஸ்ன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த அடிப்படையில் பார்த்தா ஆமீனா அம்மா நஜீஸ். ஒரு நஜீஸனுடைய வயிற்றுல கொண்டு போய் புனிதமான அந்த பொருளை வைப்பானா? ரசூலுல்லாஹ் வைப்பானா? நவுதுபில்லாஹ். என்ன அப்ப நம்முடைய அறிவுக்கும் கூட பொருந்தல்ல. மனிதனே தங்கத்தையும் பிளாட்டினத்தையும் தரும்போது உயர்தரமான இடத்துல கொண்டு வைக்கிறான். நம்ம பணத்தை எங்க வைக்கிறோம்? பத்திரமா வைக்கிறோம், பாதுகாப்பான இடத்துல வைக்கிறோம். அது மாதிரி மூமின்கள் முஸ்லிம்களுடைய பாரம்பரியத்தை தான் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்திருக்கிறான். சரி, இந்த தப்லீக் ஜமாத்தை சார்ந்த, இல்யாஸ் தப்லீக் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள் மேல அந்த ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆமினா அம்மையாருடைய கபருக்கு போனாங்க. அவங்க போய் அல்லாஹ்விடத்துல என்னுடைய தாயாரை ஜியாரத் செய்யணும்னு அனுமதி கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஜியாரத் செய்வதற்கு அனுமதி கொடுத்தான். இந்த ஹதீஸ் மிஷ்காத் ஷரீஃபிலையும் வருது. அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நான் உன்னிடத்துல இஸ்திக்பார் செய்யணும், இறைவா துஆ செய்யணும், அதுக்கும் அனுமதி கொடுன்னு அவங்க கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு அனுமதி கொடுக்கல. இது ஹதீஸ்ல வருது. அப்ப அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கலையே பாவ மன்னிப்புக்கு. அப்ப யாருடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னா காபிர்களுடைய பாவத்துக்கு தான் மன்னிப்பு கேட்கக்கூடாது. எனவே ஆமினாமா காபிரு முஷ்ரிக்குன்னு சொல்றான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் காப்பானாக. இந்த ஹதீஸை விளங்கவே இல்லை இவங்கெல்லாம். முதல்ல ரசூலுல்லாஹ் ஜியாரத்து செய்யணும் என்னுடைய தாயாரன்னு கேட்கும்போது அல்லாஹ் அனுமதி கொடுத்தான்.
ஜியாரத்து செய்ய அனுமதி கொடுத்தாலே அவங்க முஸ்லீம் மூமின் தானே அர்த்தம். ஏன்னா ஜியாரத்துல போய் என்ன சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யா உம்மி, என்னுடைய தாயார் அவர்களே அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும் சொல்லுவாங்க. ஜியாரத்துல சலாம் சொல்றது முஸ்லிமா இருந்தா தானங்க சலாம் சொல்லணும். காபிர்களுடைய கபருக்கு போய் சலாம் சொல்லக்கூடாது. அப்ப அல்லாஹ் ஜியாரத் செய்ய சொன்னாலே அவங்க முஸ்லிமா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இது கூட தெரியாதா இந்த தப்லீக் ஜமாத் உலமாக்களுக்கு? ரெண்டாவது, பொதுவாக காபிர்களுடைய கபரை ஜியாரத்தை செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தக்கும் அலா கபரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி. வருதா இல்லையா குர்ஆன்ல? வாலமூல 10வது ஜுஸ்ல வருது. காபிர்களுடைய கபர்ல போய் நிக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நிக்கவே கூடாதுன்னு எப்படி ஜியாரத் செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுப்பான்? அப்ப ஜியாரத்துங்கிறது முஸ்லிம்களுடைய கபரை தான் ஜியாரத் செய்யணும். அப்ப ஆமினா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முஸ்லிமத்தாக மூமினத்தாக இருந்ததனால தான் அல்லாஹ் ஜியாரத் செய்ய சொன்னான். ரெண்டாவது, அவங்க பேரை பாருங்களேன், பேரே ஆமினான்னு அர்த்தம். ஆமினான்னா என்ன? ஈமான் உள்ளவர், மூமினான்னு அர்த்தம். அவங்க ஆபா அம்மாலாம் எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, பைஹாக்கில வருது, மன் உலித லஹு வலதுன் ஃபல் யுஹ்சின் இஸ்மஹு வ அதபஹு. உங்களுக்கு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு நல்ல பேராக வையுங்கள், அவருக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பின்னால சொன்னாங்க, ஆனா ஆமினா அம்மாருடைய வாப்பா அம்மா அவங்களுக்கு ஆமினான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வாப்பாவெல்லாம் அப்துல்லான்னு பேர் வச்சிருக்காங்க. சிறந்த பேரு. ரசூலுல்லாஹ் பிறக்க முந்தையே அப்படி வச்சிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் முஸ்லிமா இருக்கப்படித்தானே வச்சிருக்காங்க. அதே பத்திரத்துடைய காலம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து போய் ரொம்ப நாள் ஆட்சி இடைவெளிப்பட்ட காலம், நபிமார்கள் வரல மக்காவுல. அவங்க எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கொள்கையில இருந்தாலே போதும். இதுதான் மார்க்க அறிஞர்களுடைய சட்டம். ஏன்னா நபிமார்கள் வரல, இனிமேதான் ரசூலுல்லாஹ் வர போறாங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கொள்கையில அவங்களா இருந்ததுனால தான் அப்துல்லான்னு வாப்பாவுக்கு பேரே வந்திருக்கு. அல்லாஹ் அவருடைய அடிமை. அப்ப அல்லான்னு யாருன்னு விளங்கி வச்சிருக்காங்க அவங்க அப்பா அம்மாவெல்லாம். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் விளங்கி வச்சிருக்காங்க. அப்ப ஆமினாங்கிற பேர் வந்திருக்குது. சரி, இந்த ஹதீஸினுடைய தொடர் பார்ப்போம். ஜியாரத்து செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டாங்க, அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அவங்களுடைய பாவ மன்னிப்புக்கு அனுமதி கேட்கும்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்காம விட்டுட்டான். ஏன் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்புக்கு கேட்க அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, இதற்கு நிறைய விளக்கம் இருக்குங்க. சும்மா மேலோட்டமா அதீத படித்து மக்களை போட்டு குழப்பக்கூடாது. ஏன் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு சொன்னான்னா, ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு பாவம் கூட கிடையாது. பாவம் இருந்தாங்க பாவ மன்னிப்பு கேட்கணும். இப்ப போர்க்களத்துல யுத்த களத்துல உயிரை துச்சமாக மதித்து குதித்த சுஹதாக்களுக்கு நாம அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பே கேட்கக்கூடாது, அப்படியே கொண்டு போய் அடைக்கிற வேண்டியதுதான். ஏன்னா அவங்க பாவத்தை பூரா அல்லாஹ் மன்னிச்சுறான், உயிரையில கொடுக்குறாங்க. உலகத்திலே விலை மதிப்புடையது உயிர். கேட்டீங்களா? அந்த உயிரை கொடுத்து தியாகம் பண்றவங்க அப்படி கொண்டு கபர்ல அடைக்கிறணும். சரி, சின்ன குழந்தைகளை பார்த்தாங்க. நம்முடைய நாட்டில் சின்ன குழந்தைகளை பார்த்தாகும்போது பொது நம்ம ஐயத்துக்கு 3வது தக்பீர்ல என்ன துவா செய்யணும்? அல்லாஹும் மஃபிர் துனூபஹு வானிஸ் வஷத்தஹு அல்லாஹும் மஃபிர் லஹு வரஹம்ஹுன்னு. ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா வஃபிர் லஹா. சரிவா? இந்த ஆணுடைய பாவத்தை மன்னித்தருள், பெண்ணுடைய பாவத்தை மன்னித்தருளும் 3வது தக்பீருக்கு பிறகு துவா செய்யணும். அதே நேரத்தில் பாவமற்ற சின்ன குழந்தைகளை பார்த்தாங்கன்னா அந்த துவா ஓதணுமான்னா அந்த துவா ஓதக்கூடாது. அல்லாஹும் மஜஅல்ஹு ஃபரத்தன் லி அபவைஹி அல்லாஹும் மஜஅல்ஹு ஷாஃபியன் வ முஷஃபியன். இறைவா, இந்த குழந்தைக்கு கியாம நாளில் பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற குழந்தையாக இந்த குழந்தை பெற்றோர்களுக்கு முன்னாலே போகுது. இந்த குழந்தை ஃபரத்துனா என்ன? முதலே போய் சில காரியத்தங்களை தயார் செய்து வைக்கிறது பற்றி அரபியில் ஃபரத்துன்னு சொல்லுவாங்க. பெற்றோர்களுக்காக மறு உலகத்தில் தயார் செய்து வைக்கக்கூடிய பிள்ளையாக இந்த பிள்ளையாக. ரெண்டாவது வஜாலு ஷாபியன், பெற்றோர்களுக்கு ஷபாத்து செய்யக்கூடிய பிள்ளையாக ஆக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்ன பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா பெற்றோர்களுக்கு கியாம நாளில் வந்து ஷபாத்தை செய்யும் அப்படின்னாங்க. அப்ப அந்த குழந்தையினுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு துவா கேட்கக்கூடாது. அப்படி இல்லை, என்ன பாவமே கிடையாது. அத மாதிரிதான்
அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு பாவங்கிறதே கிடையாது. அதனால அல்லாஹ் தஆலா நீங்க பாவ மன்னிப்புக்காக துவா செய்ய வேண்டாம் அப்படின்னா. இவ்வாறு பாங்கு சொன்ன பிறகு நம்ம என்ன துவா ஓதுறோம்? ரசூலுல்லாஹ்வுக்காக அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மத்தி வஸ்ஸலாத்துல் காயிமா ஆத்தி சய்யிதினா முஹம்மதுல் வஸீலா. இறைவா, சொர்க்கத்தில் ஆக உயர்ந்த சொர்க்கம் 8 சொர்க்கம் இருக்குது. 7 சொர்க்கம் மூமின்களுக்கு, 8வது சொர்க்கம் ஆக உயர்ந்தது. அந்த வசீலாங்கிற சொர்க்கத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுன்னு துவா செய்யறோம். ரசூலுல்லாஹ் கொடுன்னு இப்படி துவா செய்யாம யா அல்லாஹ் எங்க ரசூலுல்லாஹ்வுடைய பாவத்தெல்லாம் மன்னித்தருன்னு துவா செய்யலாமா? கூடாது, ஹராமாச்சு. எங்க நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை மன்னித்தருள் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யறது பக்கா ஹராம், கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பாவமே கிடையாது, மாசூம், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அவங்க குழந்தையா இருக்கும் போதும் பாவம் செய்யல, வாலிப முறுக்கான வயதிலும் பாவம் செய்யல. அந்த 25 வயசுலயே அவங்க கன்னி பெண்ணை முடிக்காம 40 வயசு கிட்டத்தட்ட நடுத்தர பருவத்தில் உள்ள அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முடிச்சாங்க. எந்த பாவமும் செய்யாத அவங்களுக்கு போய் பாவம் மன்னிப்புக்கு துவா செய்யக்கூடாது. அதே மாதிரிதான் ஆமினா அம்மையாருக்கு துவா செய்ய வேண்டாம் அல்லாஹ் தஆலா தடுத்துட்டான். இந்த விளக்கத்தை எல்லாம் புரியாம மேல்மட்ட கித்தாப்ல பார்க்காம இந்த ரசூல்லா தன்னுடைய தாயாரை தியாரை செய்துட்டு அந்த தியாரை செய்யுங்க, ஆனா பாவ மன்னிப்புக்கு தேடாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த ஹதீஸ் மிஷ்காத்துலையும் வருது. மிஷ்காத் ஷரீஃபுக்கு ஷரஹ் மிர்ஆத்துல் மனாஜிஹ்னு ஒரு கிதாப் இருக்குது. மிர்காத் இருக்குது, தாரீக்குல் மசாபிஹ் இருக்கு, நிறைய கிதாப் இருக்குது. அதுல இந்தியா கண்டெடுத்த ஒப்பற்ற பெருமேதை ஹக்கீமுல் உம்மத் அல்லாமா அஹ்மது யார்கான் ரஹமத்துல்லாஹி யூபி பதாயூன்ல பிறந்தவங்க இப்போ பாகிஸ்தான்ல தான் அவங்களுடைய அடக்க இடம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவங்களை கபூல் செய்வானாக. இந்த ஹதீஸுக்கு அற்புதமான விளக்கம் மிர்ஆத்துல் மனாஜிஹின் அவங்க தஸ்னீப் அவங்களுடைய ஆக்கம் அதில் எழுதியிருக்காங்க. அற்புதமான விளக்கம் எழுதியிருக்காங்க. அப்ப இந்த ஹதீஸை புரியாதவங்க அந்த கிதாபெல்லாம் எடுத்து பார்த்துக்கிடுங்க. அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நமக்கு மார்க்கத்தில் உள்ளதை உள்ளபடி உண்டான விளக்கத்தை தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் காபிர்கள் சொல்லி திருத்தி அந்த உலமாக்கள் மாநாட்டில் பேசும்போது மற்ற உலமாக்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு எந்த பதிலும் சொல்லாமல் இருந்ததும், ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் உட்பட அதற்கு எந்த எதிர்ப்பும் கண்டனமும் அந்த மேடையிலேயே பதில் சொல்லாமல் இருந்ததும் கண்டனத்திற்குரியது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா இது போன்ற தீய விளக்கங்களை விட்டு நம்மை காப்பானாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய அருமை தாயார் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆகிய 2 நபர்களுடைய காலடி மண்ணை நம்முடைய கல்புக்கும் கண்ணுக்கும் சுருமாவாக அல்லாஹ் போடுவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா